அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய காலை வேளை உணவு. நம்ம ரொம்ப தியரிட்டிக்கலாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை காமிக்க வேண்டியிருக்கு. எப்படி பசங்களுக்கு இப்போ 10th 12th தியரி எக்ஸாம் நடக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது, அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி ஒரு செய்முறை ஆரோக்கிய காலை உணவுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி என்னோட காலை பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறேன். முதல்ல இது சர்க்கரை உள்ளவங்க சாப்பிட்ற உணவு அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிட வேண்டாம். இது வீட்டில் இருக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு. ஏன்னா டயட் அப்படின்னாவே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யாருக்கோ வியாதி இருக்கவங்க சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. டயட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் டயட்டு. இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி நம்ம டயட்டு, இன்றைக்கி பீஸா சாப்பிட்டா பீஸா நம்ம டயட்டு, இன்றைக்கி இட்லி சாப்பிட்டா இட்லி நம்ம டயட்டு. ஸோ அதுபோல் டயட் அப்படிங்கிறது ஏதோ வியாதி வந்தவங்க சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெளிவுபடுத்திக்கிறேன். சரி, இந்த ஆரோக்கிய உணவு இல்லை ஹெல்த்தி டயட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது பேலன்ஸ் டயட்னா அதில் புரத சத்து இருக்கணும், மாவுச்சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும், இப்படி எல்லா மினரல்ஸு வைட்டமின்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு உணவாக இருக்கணும்